திடீர்னு வானத்துலேருந்து கண்ணுக்கே தெரியாத ஒரு தர்பச்சோறு மாதிரி விழுந்துருது. அங்க நின்னுட்டு இருந்த மாடு கூட அப்படியே 2 துண்டா வந்து இறந்துருது. இவன் உடனே அந்த மாட போய் தொட்டு பார்க்குறான். அவன் கையில அப்படியே கரண்ட் ஷாக் அடிச்ச மாரி இருக்குது. அவன் கை ஃபுல்லாவே ரத்தமா இருக்குது. வானத்துலேருந்து காக்கா எல்லாமே அப்படியே இறந்து இறந்து கீழே விழுது. அதை எடுத்து பார்த்தா அதோட கழுத்து எல்லாமே உடஞ்சிருக்கு. அப்புறம் வானத்துல பார்த்தா ஒரு ஏரோப்ளேன் வேகமா வந்துட்டு இருக்கு. அதை எப்படியா தடுத்து நிறுத்தணும்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சுட்டு இருக்கான். ஆனா அதுக்குள்ள அந்த ஏரோப்ளேன் போய் அதுல மோதி அப்படியே வெடிச்சு சிதறிடுது. அப்பதான் அங்க இருக்க மக்களுக்கு எல்லாத்துக்குமே புரிய வருது அவங்க நல்லாவே உள்ள லாக் ஆயிட்டாங்கன்னு சொல்லிட்டு. அப்புறம் அங்கேருந்து வேகமா ஒரு ஃபயர் இன்ஜின் வருது. அது எப்படியா தடுத்து நிப்பாட்டணும்னு சொல்லிட்டு இவன் இங்கேருந்து கை காட்டுறான். அப்போ அந்த டிரைவர் உடனே வேகமா இறங்கி வந்து இவனை அடிக்கலாம்னு சொல்லிட்டு வராரு. ஆனா அவர் இந்த கிளாஸ் மேல வேகமா மோதி கீழே விழுந்துடுறாரு. அதுக்கப்புறமா அவர்கிட்ட அந்த சுச்சுவேஷனை புரிய வைக்கிறதுக்காக ஒரு பேப்பர்ல எழுதி அந்த பக்கத்துல இருக்கிறவர்கிட்ட காட்டுறாங்க. எப்படியா அந்த கண்ணாடியை உடைக்கணும்னு சொல்லிட்டு எல்லாரும் என்னென்னமோ பண்ணி பாக்குறாங்க. எப்படியா தப்பிக்கணும்னு சொல்லிட்டு எல்லாருமே யோசிச்சுட்டு இருக்காங்க.